வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அம்மன் படத்தில் நடித்த வில்லன் கதாபாத்திரத்தில் ஜண்டா நடிக்கிறவங்களுக்குலாம் நினைவு இருக்கான்னு தெரில. அவர் செஞ்ச ஒரு தவறான முடிவால் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் நடந்த ஒரு சோகத்தை பற்றி தான், அவங்க வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் மறக்க முடியாத ஒரு வசனம்னா ஜண்டா சாமின்ற வசனம்னே சொல்லலாம். இந்த படம் ரசிகர்கள்லாம் கொண்டாடின அம்மன் படத்தில் வந்த அந்த வில்லன் உச்சரிக்கிற அந்த வார்த்தை தான் இதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வசனத்தையும் இந்த கேரக்டரையும் பார்த்து நடுங்காத 90s கிட்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அம்மன் படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் தன்னோட நடிப்பால் சூப்பராக காண்பிச்சிருப்பாங்க நடிகர் ராமிரெட்டி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களை பற்றி பலருக்குமே தெரியாதுன்னே சொல்லலாம். ராமிரெட்டி 1959 ஆந்திராவில் இருக்க சித்தூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஒரு நல்ல படிப்பாளி. ஹைதராபாத்தில் இருக்க உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் முடிச்சிருக்காங்க. அந்த நகரத்தில் இருக்க தனியார் கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சும் வந்திருக்காங்க. ஆனால் ராமிரெட்டியோட ஆசை எல்லாமே சினிமாவில் நடிக்கிறதா தான் இருந்திருக்கு. எப்படியாவது சினிமாவில் நுழைஞ்சு நடிகனாகணும்னு நினச்சிட்டு அவரோட கனவு இருந்திருக்கு. அதுக்காக தன்னோட ஆசிரியர் வேலையும் விட்டுட்டு சினிமா கம்பெனிக்குள்ளே வந்திருக்காங்க ராமிரெட்டி அவர்கள். இவரோட முயற்சிக்கு பலனும் கிடச்சிருக்கு. அனுக்சம்ன்ற தெலுங்கு படத்தில் நடிகராக அறிமுகமாகிருக்காங்க. 1990 வெளிவந்த இந்த படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எப்படி ஜண்டான்ற ஒரு வார்த்தை மூலமாக ரசிகர்களை ஈர்த்தாங்களோ அதே போல் அனுக்சம்ன்ற படத்துலையும் இவர் பேசின ஸ்பாட் பெடதா அப்படிங்கிற வசனம் ரொம்பவே பிரபலமானதுன்னே சொல்லலாம். இந்த டைலாக் மூலம் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அம்மன் பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஜண்டா கேரக்டரில் இங்கேயுமே பிரபலமாயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தமிழில் நிறைய சாமி படங்களில் ராமிரெட்டி நிச்சயமாக இடம் பிடிப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஒரு வில்லனாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இது தவிர பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயோட நெஞ்சுநிலை, ராமராஜனோட நாடு அதை நாடு, இது இல்லாமல் துள்ளி தெரிந்த கோலம்னு சொல்லி நிறைய படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, பேஜ்புரி, கன்னடான்னு சொல்லி எல்லா மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க ராமிரெட்டி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு சினிமாவிலே அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க. சாய்பாபாவாக இவர் நடித்த ஒரு தெலுங்கு படம் இன்றைக்கி வரைக்குமே இவருக்கு ஒரு அடையாளமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கிடையில் தான் ரொம்ப பிஸியான நடிகராக வாய்ப்புகள்லாம் குவிஞ்சிட்டு வந்த அந்த நேரத்தில் தவறான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதுதான் படம் தயாரிக்கிறது. நடிகராக இருந்தப்பயே சொந்த காசை போட்டு படம் தயாரிச்சிருக்காங்க ராமிரெட்டி அவர்கள். ஆனால் அவங்க தயாரித்த படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவி காலவாரி விட்டுச்சுன்னே சொல்லலாம். இதனால் ரொம்ப கவலையில் இருந்த அவர் உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப பண கஷ்டத்தில் ராமிரெட்டி உடலில் கல்லீரல் பிரச்சனையும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஆஜானு பாகாவாக நல்ல உயரத்தில் பார்த்தாலே பயப்படுற தோட்டத்தில் இருந்த அவர் ராமிரெட்டி அவர்கள் நோயோட காரணமாக ரொம்பவே உடல் மெலிஞ்சு ஆள் அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாங்க. கடைசியில் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் தன்னோட 52 வயதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நடிகர் ராமிரெட்டி தற்போது உயிரோடு இல்லைனாலும் அவரோட கேரக்டர் நினைவு தரும் வகையில் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.